வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஸ்ரீமடத்து பைல்வான் மணக்கால் கிருஷ்ண சாஸ்திரிகள் ஒரு பைல்வானின் கர்வத்தை அடக்க பெரியவா புகட்டிய பாடம். வேத பண்டிதர்கள் மட்டும்தான் மடத்தில் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மடத்து வாசலில் பைல்வான்களும் இருப்பார்கள் என்பதை இன்று நேரிலேயே பார்க்கிறேன் என்று ஓடிப்போன நிஜ பைல்வான். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சமயம் பைல்வான் ஒருவர் காஞ்சி பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். ஒரு பிடி எல்லை அவரிடம் கொடுத்தால் அதை எண்ணெயாக்கி விடும் அளவுக்கு பலசாலி. காஞ்சி மகா பெரியவாளின் முன்னிலையில் தன் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. தன்னை விட திறமையான பைல்வான் இல்லை என்று அவருக்கு கர்வமும் இருந்தது. விஷயத்தை அறிந்த மகா பெரியவா அவருக்கு தகுந்த பாடம் புகட்ட எண்ணினார். மணக்கால் கிருஷ்ண சாஸ்திரிகள் என்ற பக்தர் காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர். நல்ல உடற்கட்டும் உயரமும் கொண்ட சாஸ்திரிகள் பார்ப்பதற்கு பைல்வான் போலவே காட்சி தருவார். அவரை அழைத்த மகா பெரியவா இன்று முழுவதும் ஸ்ரீமடத்து வாசலிலேயே நிற்க வேண்டும் என்று சாஸ்திரிகளுக்கு உத்தரவிட்டார். மகா பெரியவாளின் உத்தரவை கேட்ட சாஸ்திரிகளும் மற்ற மடத்து தொண்டர்களும் புரியாமல் விழித்தனர். இருந்தாலும் மகா பெரியவாளின் கட்டளைக்கு பணிந்து அன்று முழுவதும் சாஸ்திரிகள் வாசலிலேயே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். அன்றைய தினம் வருவதாக சொல்லியிருந்த பைல்வான் மடத்திற்கு வரவே இல்லை. மாலை நேரமும் வந்துவிட்டது. பைல்வானின் நண்பர் ஒருவர் மெதுவாக மடத்திற்குள் நுழைந்தார். அவர் மடத்தில் இருந்த சிஷ்யர்களிடம், வேத பண்டிதர்கள் மட்டும்தான் மடத்தில் இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் மடத்து வாசலிலே பைல்வான்களும் இருப்பார்கள் என்பதை இன்று நேரிலேயே பார்க்கிறேன் என்றவர் இன்னொரு தகவலையும் சிஷ்யர்களிடம் சொன்னார். இன்று மகா பெரியவரை பார்ப்பதற்காக வருவதாக சொன்னாரே பைல்வான், அவரும் நானும் ஒன்றாகத்தான் வந்தோம். மடத்து வாசலுக்கு வந்ததும் அங்கே ஒரு பைல்வான் நிற்பதை பார்த்தார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. என்னை மட்டும் உள்ளே அனுப்பிவிட்டு அவர் ஏதோ ஒரு பயத்துடன் ஓடியே விட்டார் என்றார். இதனை கேட்ட அனைவரும் சிரித்தனர். சுவாமிகளிடம் இதை தெரிவித்தனர். அன்று முதல் மணக்கால் கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு ஸ்ரீமடத்து பைல்வான் என்ற பெயரே நிலைத்து விட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.